நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/2/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி. பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30. மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 6:30 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 10:17 வரை அவிட்டம், பின்பு சதயம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை கண்டு மேலதிகாரிகள் வியக்க கொடுங்க. பண விவகாரங்கள்ல நாணயத்தை காப்பாற்றுவீர்கள். என்ற குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அனைவரிடத்திலும் கனிவுடன் பேசி பழகுவீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க. பண வரவை விட கூடுதலாக இன்று வேலைகள் அதிகமாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கு நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியை கொடுக்குங்க. எதிர்ப்பும் இடையூறும் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். தன்னம்பிக்கையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தைரியத்தாலும் போராடி வெற்றி பெறுவீர்கள். எதிர்த்து நின்றவர்கள் விலகி செல்லக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. காதலை பொறுத்தவரை நீங்க இல்லத்தில் பேசி முடிவு காண்பது மிக சிறப்பு. இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவ கண்மணிகள் எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி எண்ணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இந்த திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்துதான் வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்கும். பக்குவமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். பண வரவை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிலும் நேர்மை உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு சுய தேவைகள் பூர்த்தியாகும் நான் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பரணி, விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை இன்று கூடிவிடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்டு எந்த ஒரு பணியும் ஈடுபடுங்கள். குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்க மனதிற்குள் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை, இன்று மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று எதிலும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடுங்க. தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் நீங்க சுறுசுறுப்பாக மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று நல்ல செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதலாக பணவரவும் இருக்க கொடுங்க. காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். நீங்கள் உங்கள் வேலை இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. அதே போல் மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்கால தேவைக்காக இன்று வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரிடமும் பாதிடம் மட்டும் செய்ய வேண்டாம். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. பல வழிகளில் பண வரவும் இருக்கக்கூடும். தொல்லைகள்
கண்டிப்பாக குறைந்துவிடக் கொடுங்க. அலுவலகம் தொடர்பான பணிகள் கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்கும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தை நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று காதல் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கொடுக்காது. காதல் நீங்க கொஞ்சம் பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் தெளிவான முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கருத்திகை. இந்த அலுவலகம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். பணத்தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நிதானமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ரோகிணி விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. என் மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நான் என்று சொல்ல முடியும். மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. மிருக சிரிஷம் இன்று நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். கனிவுடன் பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். விருந்தினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அலுவலகம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். பணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக நடைபெறக்கூடும். குழப்பங்கள் நீங்கி முன்னேற்றம் இருக்குங்க. என்று உங்களுக்கு சிந்தனை பலம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். கனவுகள் கூட நனவாக கூடுங்க. காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தானாக நடைபெறுவதைக் கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். அனைவரும் மேற்கும்படி நடந்து கொள்வீர்கள். மற்றவர்கள் செயல்களுக்கு செவி சாய்ப்பீர்கள். விமர்சனங்களை மறந்து சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் நெருக்கடியை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தேவையான பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புதிய முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. வீண் காரியங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். அழிந்து திரிந்து சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கும். இழுபறியாக நின்ற காரியங்கள் மீண்டும் நடைபெற கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவருடன் வீண் விவாதங்கள் வந்து பெண்ணு சரியாக கொடுங்க. எதையும் சாமர்த்தியமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி செல்லக்கூடும். பெண்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சவால்களை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை நீங்க நல்வழிப்படுத்தி நடத்தும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை நீங்க தயவு செய்து பொறுமை கடைபிடிக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று மாணவ கண்மணிகள் படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு திறமையாக அணுகி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத செலவுகள் தயவு செய்து வேண்டாம். திருவாதிரை இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. கூடுதல் பணவரவு வரக்கூடிய சூழல் இருக்கும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. இன்று சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று முழு மனதுடன் அனைவருக்கும் உங்களால் முடிஞ்சதை
செய்து கொடுப்பீர்கள் என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடைய கூடுங்க. புனர்பூசம் தேவையான பணவரவு கண்டிப்பாக இருக்கும். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். மற்றவருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கூடும். காணாமல் போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பவுடன் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பங்காளி சண்டைகள் கூட முடிவுக்கு வரக்கூடுங்க. பகை ஏற்படுத்தியவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக இன்று பண வரவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டம் என்று விரிவடைய கூடுங்க. பொது பிரச்சனைகளை தயவு செய்து தலையிட வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. தொல்லைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக குறைந்துவிடக் கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடுங்க. மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தீவிர கவனத்துடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். விவாதங்களில் மட்டும் தலையிட வேண்டாம். பகை உணர்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கடும் முயற்சிகளுக்கு பின்னர் நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றி இருக்கும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கூடுமானவரை பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று பெண்கள் மனதிற்கு பிடித்தமானத்திற்கு சென்று வருவீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. கண்டிப்பாக மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். செலவுகளையும் ஓரளவு கட்டுப்படுத்தி விடுவீர்கள். கடும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படும் நாகரிக கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம் என்று மனோதைரியம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பிறர் மனதை புண்படுத்தும்படி பேசிவிட வேண்டாம். வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க மதிப்புடன் நடத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. தீவிர கவனத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சு குறைத்துக் கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். மனசுக்குள் உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடும். கவலை மறந்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அக்கறையுடன் அனைவரிடத்திலும் இன்று பழகுவீர்கள். இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. என்று முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. சிம்மம் ராசினியர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக கொடுங்க. மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். வெகு விரைவாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். பதட்டம் இல்லாமல் செயல்படுவது எதிலும் நல்லது. உற்சாகத்திற்கெல்லாம் இன்று குறைவிருக்காது. நிகழ்கால தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்க அமைத்துக் கொள்ள கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவது மிக சிறப்பு. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாக கூடும். என்று உங்களுக்கு மன அழுத்தம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். பொதுநல ஈடுபாட்டில் ஆர்வம் கொள்வீர்கள். மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயலில் ஈடுபடுவது மிகவும் சிறப்பை கொடுக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடுங்க. குடும்பம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நண்பர்கள்
நண்பர்கள் மத்தியில் இன்று சிறந்து விளங்குவீர்கள். காரியங்களில் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிப்பீர்கள். போட்டி போட்டு இன்று வாழ்க்கையை நீங்க அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் வாகன யோகம் ஏற்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். குடும்பம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று கேட்ட இடத்தில் பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை ஏற்படுத்தும். புரியாத புதிர் போல் இருக்கும். காதல் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் இருக்கக்கூடும். பேச்சு குறைத்துக் கொண்டு படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. வருமானம் வரக்கூடிய வழியை இன்று நீங்க கண்டு கொள்வீர்கள். தொழிலை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள். மறைமுக போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இன்று நீங்க நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். கையில் காசு பணம் புழங்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை கண்டிப்பாக பாராட்ட கொடுங்க. தெய்வீக சிந்தனை மேலோங்கும். பேச்சு குறைத்துக் கொண்டு பொறுமையாக பேசுங்கள். முக்கியமாக யாரிடமும் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். என்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பொருளாதார விருத்தி இன்றி ஏற்படக்கூடும். ஆடம்பர பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். வரவுக்கெல்லாம் இன்று திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேருங்க. உத்தியோக வாய்ப்புகள் கூட கண்டிப்பாக கைகூடும். இடம் பூமி வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பணியாளர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். என்ற உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். திடீர் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். கௌரவ குறைச்சல் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளவும். மிகவும் வேண்டியவரை நீங்க பயணத்தின் காரணமாக பிரிய வேண்டியிருக்குங்க. தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது கொஞ்சம் குறையுங்க. முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க திட்டமிடுதலும் புரிதலும் வேண்டும். ஏனென்றால் குழப்பமான மனநிலை இருக்கும். பேச்சை குறைத்துக் கொண்டு பிடிவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. என்று பெண்கள் அவசரமாக சில வேலைகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கூடுங்க. நல்ல விஷயம் நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான தருணங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரை எடுப்பீர்கள். இன்று பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இன்று நீங்க நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். அஸ்தம். இன்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இன்று நீங்க இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். சித்திரை. இன்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க.
யதார்த்தமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். யாரையும் இன்று குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்னை கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். துலாம் ராசினியர்கள் இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மன வலிமை கூடுமாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்வீர்கள். துலாம் ராசினியருக்கு நட்பு வட்டம் என்று விரிவடை கொடுங்க. பணம் பல வழிகளை வந்து பாக்கெட்டையும் நிரப்ப கொடுங்க. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கொடுப்பார்கள். என்று பெண்கள் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்திற்கான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். லாபத்திற்கு என்று குறைவிருக்காது. பெண்கள் என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாக திறமை அதிகரிக்கும். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். காதலை பற்றின புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் அடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பேச்சு திறமை வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களாக என்று நீங்க நடந்து கொள்வீர்கள். சுவாதி பணவரவு திருப்தியை கொடுக்குங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். லாபம் பன்மடங்கு உயர கொடுங்க. வர்த்தக திறமையும் இன்று அதிகரிக்க கொடுங்க. என்று உங்களுக்கு பண வரவை பற்றிய பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. விசாகம் குடும்பத்துடன் சேர்ந்து சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பொது பிரச்சனைகளை மட்டும் தட வேண்டாம். யாரிடமும் இன்று விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு முயற்சிக்கான நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பணம் உங்களுக்கு பல வழிகளை வந்து பாக்கெட்டை நிரப்பும். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. வழக்கமான பணிகளை முன்னேற்றம் இருக்கும். குடும்ப பெரியவரின் ஆலோசனை ஏற்றுக்கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தொழில் மாற்ற சிந்தனை உருவாகக்கூடும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்ல கொடுங்க. பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவு கிடைக்கும். தைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். திறமையை மூலதனமாக வைத்து வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியுங்க. வாக்கு வன்மையால் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அவசரமாக மட்டும் எதிரும் ஈடுபட வேண்டாம். கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீர்கள். சில சமயம் உங்களுக்கு விரக்தி போன்ற சூழல் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போதிலிருந்தே முடிவு கட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். உங்களுடைய சொல்லுக்கும் அவர்கள் கண்டிப்பாக செவி சாய்க்க கொடுங்க. பெண்கள் விருப்பங்களை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். எல்லாவற்றையும் நல்ல விதமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். புரியாத புதிர் போல் இருக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைக்கு செல்ல வேண்டாம். என்று மாணவர்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் தெளிவு உண்டாக கூட்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு.
அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று பொது விஷயங்கள்ல தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் மாற்ற சிந்தனை உருவாகக்கூடும். எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. பிரச்சனைகள்ல சுமூகமான முடிவு கிடைக்கும். தைரியமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக செல்வீர்கள். வாக்கு வன்மையால் எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீர்கள். அனுஷம். இன்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். தொழில் மாற்ற சிந்தனை ஏற்படக்கூடும். படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். இன்று பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சுமூகமாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். சுமூகமான உறவு நீடிக்கும். கூடுதல் பண வரவு கிடைக்க கொடுங்க. திறமையை மூலதனமாக வைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். கடமையில் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வீர்கள். இன்று சில சமயம் விரக்தி ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு இப்போதே முடிவு கட்டுவீர்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள். இன்று எதிலும் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. திடீர் திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்டபடி செயலாற்றுவது கண்டிப்பாக எதிலும் வெற்றி கொடுக்கும். கவனமாக பணிகளை மேற்கொண்டாலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. துணிச்சலாக சில பணிகளையும் மேற்கொள்வீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக சென்று வர வேண்டும். பயணங்களின் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் எதிலும் லாபம் காண முடியுங்க. தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்து முடிப்பீர்கள். புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. வாக்கு வன்மையும் அதிகரிக்கக்கூடும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். பெண்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குங்க. தெளிவான முடிவெடுப்பது காதலுக்கு நல்லது. காதலை பற்றி இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. ஆனால் சில முயற்சியின் பேரில் தான் எதுவும் நடக்கக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும், பார்த்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க கொடுங்க. போராட்டம். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். நண்பர்கள் நம்பிக்கைக்குரியவாக நடந்து கொள்வார்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொது இடங்களில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. சாதகமான நல்ல பலன் இருக்குங்க. சாமர்த்தியம் வெளிப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை இன்று திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். நண்பர்கள் உறுதுணையாக இன்று இருக்க கொடுங்க. இன்று பணம் பல வழிகளில் வரக்கூடிய சூழல் இருக்கும். நீங்கள் தான் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. மகரம் ராசினியர்கள். இந்த குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எப்படியாவது நிறைவேறாமல் இந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வரமும் ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஆர்வமுடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு முடிவையும் நிதானமாக எடுப்பீர்கள்.
யோசித்து எடுக்க முடிவுல வச்சிருக்கோங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். சகோதர வழியில் உதவியை எதிர்பார்க்க கூடுங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். லாபம் தேடும் முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்திற்கு மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இனிமையாக நடைபெறக்கூடும். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்கும். பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடுங்க. இன்று மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்கக்கூடிய சூழல் இருக்கும். தைரியத்தோடு செயல்பாடுகளாக இருக்கக்கூடுங்க. வழிபாடுகளில் நம்பிக்கை கூட்டும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை துரிதமாக செயல்படுத்துவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். மற்றபடி பெண்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. காதல்ல கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக எடுக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று பொருளாதார விருத்தியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. இன்று எதையும் சுறுசுறுப்பாக அணுகி வெற்றி பெற முடியுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. திருவோணம். இன்று நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்களை வேகம் காட்டுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆவிட்டம். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தவர்கள். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். மன வலிமை கண்டிப்பாக கூட்டும். இந்த நாள் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று விருப்பமான விஷயங்கள்ல நாட்டமும் ஏற்பட கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு பேரின்பம் உண்டாக கொடுங்க. செயல்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் தைரியமாக செயல்படுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் எல்லாம் போக போகத்தான் சரியாக கொடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். உணர்ச்சி வட பேசுவீர்கள். தயவு செய்து நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். மற்றபடி சூழ்நிலை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். அதே போல கும்ப ராசினியர்கள் தடபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருப்பது மிக சிறப்பு. பதட்டமும் கொள்ள வேண்டாம். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். வருமானம் வரக்கூடிய வேலை எடுத்து செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். காதலை பொறுத்தவரை எதையும் பேசித்தான் தீர்த்துக் கொள்ள வேண்டும். கோபப்படாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். என்று மாணவர்கள் முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முடிவுல தெளிவு ஏற்பட கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக வர கொடுங்க. வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, படிப்புக்கான செலவுகள் ஓரளவு தயாராக கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பழையவர்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக நல்ல விதத்தில் உயரக்கூடுங்க. கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள்.
எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்கும். தைரியத்தோடு செயல்படக்கூடிய காரியங்கள் வெற்றி இருக்கும். திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். சதயம் இன்று முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மனம் திருப்தியுடன் செயல்படுவீர்கள். புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடுங்க. வாக்கு வன்மையால் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நான் சொல்ல முடியும். போராட்டாத்தி இன்று முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். திருமண முயற்சி கண்டிப்பாக கைகூடும். வாழ்க்கையில் இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தைரியத்தோடு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அரசு வழி அனுகூலம் உண்டாகும். இன்று நீங்க பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். மீனம் ராசினியர்கள் இன்று இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். திடீர் திருப்பங்கள் இன்று நிறைவேறக்கூடும். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடுங்க. நடக்கும் காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. துணிச்சலாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிலும் தைரியத்தோடு ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. சகோதர ஒத்துழைப்பால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அரசு வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாகனங்களில் செல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். பயணங்களை இன்று நீங்க அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். திறமையாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கஷ்டமான சூழலையும் நீங்க எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். துணிச்சலாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திருமணம் தொடர்பான சுப காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. வழக்கத்துக்கு மாறாக சில பணிகள் நடந்தாலும் எல்லாம் சுறுசுறுப்பு அடையக்கூடும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடுமானாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மனம் திருப்தியுடன் காணப்படுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இந்த சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்து முடிப்பீர்கள். புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். வாக்கு வன்மையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. உத்திரட்டாத்தி நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் இன்று அற்புதமாக நடைபெறக்கூடும். எதிர்பார்த்தை விட லாபம் இருமடங்காக இருக்கக்கூடும். வர்த்தக திறமை வெளிப்படக்கூடுங்க. பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். போட்டிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். குடும்ப பிரச்சனைக்கு முடிவுகள் கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் நிதானமான போக்கு வெளிப்பட்டு பின்னே சரியாக கொடுங்க. வரவை விட செலவு இருமடங்காக இருக்கக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழிலை பொறுத்தவரை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவு கிடைக்கும். விருப்பங்கள் எல்லாம் ஓரளவு நிறைவேறும். இன்று உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. நண்பர்கள் அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.